லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். லூக்கா 11:20. ஆண்டவருடைய வார்த்தை: நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகி அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும் என்றார். ஆண்டவருடைய வார்த்தைகள் நீங்க இப்ப வாசித்து என்ன வழங்கி சொல்லுங்க? ரொம்ப வழங்கணும். நான் சொன்னேன், இந்த உட்கார்ந்துருக்கிறதுல எத்தனையோ பேர் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களாங்கிறதே சந்தேகமா இருக்கும். ஏன்னா உங்களுடைய நிலைமை இந்த கடைசியா வாஸ்துமே 24ஆம் வசனம் 26ல அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார். சபைக்கு வந்தபோது நீங்க இருந்ததை விட நீங்க நல்லா இருக்கீங்களா மோசமா இருக்கீங்களா? எனக்கு பதில் சொல்லக்கூடாது. நேர்மையா உண்மையா உங்களை நிதானித்து ஆவியானவருக்கு பதில் சொல்லுங்க. ஆவியானவர் சபையில் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மிலே அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆனா சபைக்கு வந்து 5 வருஷமோ 10 வருஷமா ஆகுது. ஆனா இப்போ முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளதா இருக்கிறதா? சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாத வெறுமனே பாவ மன்னிப்பு பெற்ற இருதயம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படலைன்னா இயேசுவுடைய வார்த்தையின்படி நாம உலகத்தானாய் இருந்தது போல அதை விட பல மடங்கு கேடுள்ள மனுஷியாய் சபையிலே உட்கார்ந்து இருக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் உங்களுக்கு காண்பிச்சிருக்கு. நாம் பெற்ற பாவ மன்னிப்புங்கிறது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டேங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா?
ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள், ஒருவேளை 10 வயசு பிள்ளையா இருக்கலாம், அல்லது சபைக்கு முதல் முறை வந்தவர்களா இருக்கலாம், அல்லது நீங்களே உங்களை நிதானித்து பாருங்கள். திருப்புங்க வார்த்தையை. சங்கீதம் 49. வது சங்கீதம் 6 முதல் 9 வரைக்கும் வாசிக்கிறேன். உங்க பைபிள்ல கவனமா தியானியுங்கள். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் அன்றி என்னுடைய கடந்த கால மீறுதல்கள் மன்னிக்கப்பட முடியாது. நீங்க உங்களுடைய நேர்ச்சி கடனாலே எல்லாம் உங்களுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்க முடியாது. வேளாங்கண்ணிக்கு நடந்து போய் வருஷத்துக்கு ஒரு தடவை பாவ மன்னிப்பு பெற்றோம்னு வருகிற ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாதிரி சிஎஸ்சிலையும் நீங்க நான் ரெகுலரா சபைக்கு வரேன், நான் எனக்கு கொடுத்த பொறுப்பை செம்மையா செய்கிறேன், என்னைய சமைக்க சொன்ன சமைக்கிறேன், பெருக்கி சுத்தம் பண்ண சொன்ன செய்கிறேன், எங்க போக சொன்னாலும் போகிறேன். மூப்பத்தை கேட்டு பாருங்க, சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாசித்த பகுதியில சுத்தம் பண்ணப்பட்டு ஜோடிக்கப்பட்டு அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கிலீஷ்லயும் தியானிச்சு மனுஷருக்கு முன்பாக நான் நீதிமானாய் என்னை காண்பிக்க முடிகிறது. நல்ல சாட்சியுள்ள ஒரு சகோதரன், சாட்சியுள்ள ஒரு சகோதரி சொன்ன வேலையை அப்படியே செய்து முடித்துருவாங்க. முப்பொருள் கூட உங்களை குறித்து சாட்சி சொல்லலாம். ஆனா நீங்க உங்க இருதயத்துல நீங்க பாவ மன்னிப்பு பெற்றிருக்கலாம், உலகத்தாரை போல மனுஷர் பார்வையில வேண்டாம் நீங்கள் நீதிமான்களாய் காணப்படலாம். வீடு சுத்தமா பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கு, ஆனா அங்கே ஆவியானவர் இல்லாததினால், பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படாததினால், நீங்கள் அபிஷேகம் பெறாததினால், முதல்ல போன பிசாசு அவன் ஒருத்தன் தான். நீங்க எல்லாரும் உலகத்தில் இருக்கும்பொழுது உங்கள்கிட்ட ஒரு பிசாசு தான் இருந்துச்சு. அதுக்கு அர்த்தம் என்ன? உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, ஒரு முறை பிறந்த எவனும் சாத்தானுடைய பிள்ளைதான். ஆமே, சின்ன பிள்ளைகள் கூட சொல்லுவோம். உங்கள்கிட்ட இருந்த ஒரு பிசாசு போயிடுச்சு. ஆனா இப்ப வந்து பார்த்தது பரவாயில்லையே, நான் இருந்த இடம் நல்லா ஒழுங்கா சுத்தமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இன்னும் 7 பிசாசுக்கு இங்க இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடி போய் 7 பிசாச கூட்டு கொண்டு வந்து சம்பூரணமா உங்களுக்குள் வாசம் பண்ணுவான். உங்களுடைய இப்ப இருக்கிற நிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடு உள்ளதா இருக்கும்.
இயேசுவை விட ஞானமா யாரும் போதிக்க முடியாது. உலகத்தானாய் இருக்கிற மனிதர்களை விட கேடு உள்ளவர்களாய் ஒரு பேய் இந்த இடத்துல இப்ப 7 பேய் இருக்கு. காரணம் லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இன்னும் நிறைய வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளலாம். இருபதாம் வசனத்துல, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. உங்களுக்கு தெரியுமா, இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல நடக்காத ஒன்றை அவர் செய்துதான் தேவனுடைய ராஜ்யத்தின் அடையாளமே இதுதான் அப்படின்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா தீர்க்கதரிசிகளும் எத்தனையோ அற்புதங்களை செய்தாங்க. இயேசுவும் புதிய ஏற்பாட்டில் அதை செய்தார். ஐயாயிரம் பேரை போஷித்ததா இருக்கட்டும், செத்தவன் உயிரோடு எழும்புகிறதா இருக்கட்டும், லாசரு தான் அவர் உயிரோடு எழுப்பினார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்ற எலிசா அவனுடைய கல்லறையில ஒருவனை புதைத்த பொழுது அந்த எலும்பு கூடு உயிர் பெற்றதுன்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. ஆனா எந்த இடத்திலேயாவது இந்த வார்த்தையின்படி, இயேசுனுடைய வார்த்தையின்படி எரேமியாவோ, ஏசாயாவோ, எலியாவோ, எலிசாவோ, மோசேயோ பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறது எழுதியிருக்கான் பழைய ஏற்பாடு. இயேசு எவ்வளவு அக்யூரேட்டா பேசியிருக்கிறாருன்னு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க, அப்போ இன்னும் அதிகமா உங்களுக்கு விளங்கும். 21ஆம் வசனத்துல, ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானேயாகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். நல்லா கவனிங்க. பாவ மன்னிப்பு பெற்று நீங்கள் தேவனிடத்தில் வரும்பொழுது, நீங்கள் ஞானஸ்தானத்தில் கீழ்ப்படிந்து நான் உலகத்துக்காக வாழ மாட்டேன் தேவனுக்காக வாழ்வேன்னு சொன்ன பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பிசாசு பலவானாய் உங்களை ஆளுகை செய்திருந்த பிசாசு 20 வயசுலேயோ 80 வயசுலேயோ நாம யாரா இருந்தாலும் சரி, நாம் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானத்தில் கீழ்ப்படிந்த பொழுது நமக்குள்ள இருந்த பிசாசு அந்த ஆயுதம் தரித்த பலவான் நம்மள ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அடுத்த வசனத்துல, அவனிலும் அதிக பலவான் வந்து, உங்க உள்ளத்தில் இருந்த பிசாசை விட அதிக பலவான் யார்? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? இயேசு வந்த பொழுது, இயேசுக்காக வாழ நீங்க தீர்மானித்த பொழுது அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். சின்ன பிள்ளைய கூட பதில் சொல்லும். பிசாசுக்கும் இயேசுக்கும் சண்டை வந்தா யார் ஜெயிப்பா? சொல்லிட்டாங்க. முதல் வரிசையில உட்கார்ந்துட்டு சின்ன பிள்ளைய சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க?
எடுங்க, வார்த்தை எடுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து, தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒருவேளை 30 வருஷத்துல இயேசுவோடு சேர்ந்த இந்த யோவான் அப்போஸ்தலன் 90 வயது கிழவனா இருந்த பொழுது சபைக்கு புத்தி சொல்லுகிற வார்த்தை. அது என்ன வார்த்தை? உலகத்துல இப்போ அந்தி கிறிஸ்து இருக்கத்தான் செய்யலாம். அந்தி கிறிஸ்து மாத்திரம் இல்ல, அந்தி கிறிஸ்துவனுடைய ஏஜென்ட்கள் முதற்கொண்டு உலகமே பொல்லாங்கன்னு கிடைக்கிறது இல்ல. அந்த பொல்லாங்கான சாத்தானுடைய அவனுடைய சேனைகள் முதற்கொண்டு தேவன் எங்கும் இருக்கிறார். அவர் ஆவியாய் இருக்கிற கர்த்தர். சாத்தான் எப்படி இருக்கிறான்? இந்த சின்ன பிள்ளைகளுக்கு படம் போட்டு காமிக்கிற மாதிரி 2 கொம்பை வச்சுக்கிட்டு, நாக்க தொங்க வச்சுக்கிட்டு, புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு, ஓ பிசாசு. அது சின்ன பிள்ளைகள் பாடும். அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி உலகத்தில் இருக்கிறது. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஒரு 30 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, எல்லா சேரும் ஃபுல்லப் ஆயிடுது. சாத்தான் வந்தான்னா வெளியில இருக்கிற சேரை எடுத்து போட்டு உள்ள உட்கார்ந்து இருப்பான். உங்க பக்கத்திலேயே உட்காரணும். ஆமென். என்ன நான் பொய்யா பேசுறேன்னா? இந்த நடுவுல 2வது சேர் காலியா இருக்கு. தேவன் பார்க்கிறதை பார்த்தா இங்கே ஒரு பிசாசு, அந்த பிசாசுக்கு பேரை கேட்டா கூட அவன் சொல்லுவான். அதான் உண்மை. ஆனால் ஒரு பிசாசோ 7 பிசாசோ, 3 பேர் இருக்கிறோமோ 3000 பேர் இருக்கிறோமோ, இயேசுவின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் அவர் பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராய் இருக்கிறபடியால் பலவானை முந்தி கட்டி அதிக பலமுள்ள ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய அனுபவம் அப்படி இருக்கணும். அபிஷேகம் வர்றதுன்னா இதுதான். இன்றைக்கு நாம கெட்டு போயிடக்கூடாது. இப்ப திரும்ப லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு வந்து, வசனத்துல, அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான்.
ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஒன்றே ஒன்று சம்பந்தப்படுத்துது. இப்போ என் இருதயத்துல இயேசு இருந்தால், ஆவியானவர் இருந்தால், அவர் எத்தனை பிசாசையும் அவரால் விரட்ட முடியும். ஆமே. எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்துல இருக்கிறவரிலும் பெரியவர். ஆனால் இயேசுக்கு பதிலா, நல்ல கவனம், நான் சிஎஃப்சியில் இருக்கிறேன். எங்க சபையில் உள்ள மாதிரி ஒரு உபதேசம் எந்த சபையிலையும் இல்லை. எங்க தலைவரை போல் ஒரு தலைவரையும் நீங்கள் பார்க்க முடியாது. நாங்கள் தான் சரியான சபை, அல்லது நீங்க பேசுற ஏதோ ஒரு உபதேசம், வெற்றி வாழ்க்கையின் ரகசியமாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு உபதேசம், அதாவது ஆவியானவர் ஆண்டவர் இருக்கிற இடத்துல அதற்கு பதிலாக ஒரு மனுஷனோ ஒரு உபதேசமோ இருந்தால் என்ன ஆகும்? நீங்க பிசாசை ஜெயிக்க முடியுமா? சின்ன பிள்ளைகள் கூட வளர்க்குற மாதிரி தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். உங்கள் சபை வைராக்கியம், உங்கள் சரியான உபதேசம், நீங்கள் பிடிச்சிருக்கிற கட்சி கொடி, அரசியல்வாதி ஒரு கட்சி கொடியை பிடிச்சிருக்கிறான், ஒரு ஜாதியை சேர்ந்தவனா இருக்கிறான், எங்க தலைவரை நீ எப்படி பேசலாம்னு யுத்தத்துக்கு நிற்கிறான். நீங்களும் நானும் அப்படி இருந்தோமானால் நமக்குள்ளே ஆண்டவர் இல்லை, ஆவியானவர் இல்லை. இயேசுனுடைய வார்த்தையின்படி என்னிடத்தில் சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நீங்கள் உங்களிடத்தில் சேர்க்கிறீர்கள், ஒரு தலைவனிடத்தில் சேர்க்கிறீர்கள், ஒரு உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறீர்கள், ஒரு கட்சி கொடியை வைத்துக் கொண்டு கட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அதனாலதான் நான் சொல்லுவேன், நல்ல சபை உங்களை ரட்சிக்காது, நல்ல மூப்பர்கள் உங்களை ரட்சிக்க முடியாது, ஆவியானவர் உங்களை ரட்சிக்க முடியும். உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அப்புறம்தான் 24ஆம் வசனத்துல அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார். இந்த வார்த்தையிலே நான் கற்றுக்கொண்டதும் என் அனுபவத்திலே நான் பார்க்கிறதும் இதுதான். இன்றைக்கு கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இருக்கிறவர்கள், சகோதரனோ சகோதரியோ, அவர்களுடைய இன்றைய நிலைமை அவர்கள் முன்னிலைமையை விட அதிக கேடுள்ளதாக இருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் தேவலாம், உலகத்தானா இருந்தால் நலமாய் இருந்திருக்கும். இப்பொழுது கலையாய் தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறீர்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். பேதுருவை சாட்சிக்கு கூப்பிடுவோம். பிரபாகர் இந்த கத்துறார், இவர் சொல்றது சரிதானா? சீனியர் அப்போஸ்தலன் பேதுருவே வாங்க, நான் கூப்பிட்டேன் உங்களுக்கு பிரசங்கிக்கிறதுக்கு. இன்னைக்கு நான் தயார் பண்ணும்போது நான் ஆவியில நிறைஞ்சு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை யாராவது ஒரு உம்முடைய சீசன் முத்திரையிடட்டும், ரைட் என்று முத்திரையிடட்டும் அப்படின்னு கேட்டேன்.
எனக்கு அவர் காண்பித்த வார்த்தை, ஆவியானவர் காண்பித்த வார்த்தை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். யார் எழுதுனது? பேதுரு. பேதுரு யார்? 12 சீசர்களில் பிரதான சீசர். இதை யாரிடத்திலிருந்து கற்றிருப்பார்? இவ்வளவு யோசிக்கிறீங்க. அதே வார்த்தையை பேசுறாரு. பின்னிலைமை நிச்சயமா இயேசு பேசின வார்த்தையை தான் இங்க கோட் பண்றார். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கணும். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கற்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அவர் எவ்வளவு பிராக்டிக்கலா பேசுறாரு. அவர் வாழ்ந்த காலத்துல ஒருவேளை செய்த பாவத்தையே செய்தவனை இப்படித்தான் யூத ஜனங்கள் திட்டிருப்பாங்க. எப்படி திட்டிருப்பாங்க? நாய் கத்துறதையே திரும்ப போய் நக்கிற மாதிரி செஞ்சதையே திரும்ப செய்துட்டு இருக்கையே. அந்த பழமொழியை கோட் பண்றாரு. எதுக்கு பிறகு? இயேசுவனுடைய வார்த்தையை கோட் பண்ண பிறகு. யோசிச்சு பாருங்க. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். சபையில உட்கார்ந்து இருக்கிறேன், அதுவும் சிஎஃப்சியில உட்கார்ந்து இருக்கிறேன். அப்பழுக்கற்ற உபதேசம், குறையில்லாத சபை, குறையில்லாத மூப்பர்கள். நீ எதை குறித்து மேன்மை பாராட்டினாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை இயேசுவை போல். நேற்று சகோதரர் கூட்டத்தில் அப்படித்தான் 1 மணி நேரம் தீர்க்கமாய் அவர்களை குட்டினேன், அவர்களை திட்டினேன், அவர்களை கடிந்து கொண்டேன். இயேசுவை போல் தாழ்மையால் சிந்திக்க பழகிருக்கிறோமா? நான் எப்படி இயேசுவை போல் சிந்திக்கிறது? நான் தான் மனுஷனாச்சே, அவர் கடவுளாச்சே. முட்டாள்! கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. பவுல் சொன்னார், இயேசுவை போல் சிந்திக்கிறவன் கிறிஸ்தவன், இயேசுவை போல் சிந்திக்கிறவன் தான் சபையை உட்கார்ந்து இருக்கணும். அதெல்லாம் முடியாது பிரதர் அப்படின்னா உலகத்துக்கு போய் ஏன் சபைக்கு வரணும்? எங்க எழுதியிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. ஹலோ, நான் உங்களை திட்டுறதுக்கு வரல, வார்த்தையை காண்பிக்கிறதுக்கு வரல. எடுங்க 1 கொரிந்தியர் 12
2ஆம் அதிகாரம் அபிஷேகத்தை குறித்து, நாம் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணுங்கிறத குறித்து பவுல் தான் கட்டின, தான் வித்திட்ட ஒரு சபைக்கு இப்படித்தான் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவரும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நம்மளே அநேகம் பேர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தேடவும் இல்லை, நாடவும் இல்லை, பெறவும் இல்லைன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம், தேவன் யாருமே நமக்கு தெரியல. நான் நல்லா தான் இருக்கிறேன்னு நினைச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் எல்லாரும் நீங்கள் ஜோடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்ல பிரதர், நல்ல சகோதரி. நாங்களோ 12ஆம் வசனம், உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தன்னை மட்டும் சொல்லல, அவர் ஆவியை பெற்ற எல்லாரையும் தன்னோடு உடன் ஊழியம் செய்கிற, ஒருவேளை தீத்துவா இருக்கலாம், இந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா அப்போலோவா இருக்கலாம், திமோத்தியா இருக்கலாம். நாங்கள் சொல்ல முடியுமா இந்த சபையில ஒரு 10 பேர் அப்படின்னா அங்க ஸ்திரமான சபை உண்டாகும். அவனவன் தனக்கு ரைட்டுன்னு படுறத இதுதான் வார்த்தை. அப்படி வார்த்தை எழுதியிருக்கு சகோதரனே, பைபிள்ல வார்த்தை எழுதியிருக்கும். இப்படி எழுதியிருக்கு, இப்படி எழுதியிருக்குன்னு சொல்லி ஆள் கொண்டு பேச முடியும். வீட்டில் புருஷன் மனைவி பேச முடியும். சபையில 10 பேர் இருக்கிற சகோதரர்கள் பேசிக் கொண்டு இருக்க முடியும். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இதுதான் என்னுடைய பாரம். ஆண்டவரே, நான் இங்கிருந்து பாண்டிச்சேரியில இருந்து போய் பத்திரக்கூட்டுக்காரவங்களை திட்டிட்டு வரக்கூடாது. ஆண்டவரே, நீங்க பேசுறது போல பேசணும், நீங்க கடிந்து கொள்றது போல கடிந்து கொள்ளணும். எப்படியாவது சபையை உணர்த்தி குணப்படுத்தினீங்கன்னு தான் வந்திருக்கேன். ஆமே, நீங்க ஆமேன்னு சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு நல்ல மனசாட்சி. 16ஆம் வசனம், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். ஒருமுறை பிறந்த நீங்கள், பரிசுத்த ஆவியை பெறாத நீங்கள், பவுல் அட்ரஸ் பண்ணார்னா ஜென்ம சுபாவமான மனுஷனே, ஒருமுறை பிறந்தவனே, ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லிக்கிட்டு சீசன்னு சொல்லிக்கிட்டு கடையாய் சபையிலே உட்கார்ந்து இருக்கிற மனுஷனே, மனுஷியே, அவைகள் அவனை ஜென்ம சுபாவமான மனுஷன் ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். பிரபாகர் எத்தனை தடவை முட்டாள்னு சொன்னாலும் முட்டாள்களுக்கு உணர்வே வராதுன்னு அர்த்தம். ஆமே, வார்த்தையை போதிக்கிறேன். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்.
ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அல்லேலூயா. நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? எனக்கு நிச்சயம் நல் மனசாட்சி இருக்கு. உங்களை யாரையும் திட்டணும்னு பாண்டிச்சேரியிலிருந்து நான் 8 மணி நேரம் பிரயாணம் பண்ணி இந்த ஊருக்கு வரல. ஆண்டவரே, நான் உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு 70 வயசாயிடுச்சு, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கணும் தெரியாது. நீங்க போக சொல்ற இடத்துக்கு போறேன், நீங்க சொல்றத சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் திரும்பும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டேன்னு சொன்னா நீங்க எல்லாரும் கர்த்தருடைய வேலையை செம்மையாய் செய்த சகோதரர் பிரபாகருக்கு நன்றின்னு நீங்க ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, பவுல் அப்படிதான் ஊழியம் செய்தார். நீங்கள் அல்லவோ நித்தியத்திலே ஆண்டவர் முன்பாக நிற்கும் பொழுது எனக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியுமா இருக்கிறீர்கள். அப்படின்னா யதார்த்தம் உண்மை என்ன தெரியுமா? நாம நித்தியத்துல போய் நிற்கும் போது ஆண்டவர் இருப்பார். அவர் தான் அங்க நாயகர். அங்க யாரும் பெரியவன் இல்லை. அது சின்ன சபையா இருக்கட்டும், அது பெரிய சபையா இருக்கட்டும், பாண்டிச்சேரியா இருக்கட்டும் அல்லது வத்தலக்குண்டா இருக்கட்டும், என் வார்த்தையை, என் கடிந்து கொள்ளுதலை, என் பவுல் சொல்றது போல நீங்க என்னுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். மனுஷன் அவர்களை பார்க்கல, தேவனே பேசினது போல நீ ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரதர் எங்களை ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு பக்கத்துல உட்காரும்படிக்கு இவர் தான் எங்களை கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லுவீங்க. நல்லதுப்பா பிரபா, நீயும் சகாக்களும் உட்காருங்க அப்படின்னு சொன்னோடனே அது எந்த ஊரோ, அது 10 பேரோ அல்லது 100 பேரோ ஆண்டவருடைய வலுபாசத்துல உட்காரணும். அதுதான் சபை, தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. இந்த தரிசனத்தோட தான் நான் வாழ்றேன். உங்களுக்கு இந்த தரிசனம் கிடைக்கணும்னா நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெறணும். நீங்க ஆவியானவரால் நடத்தப்படணும், போதிக்கப்படணும். கடைசியாய் நாம் ஜெபிக்கிறதற்கு முன்பாக ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துக்கணும். இந்த ஆவியானவரை நாம் எப்படி பெறலாம்? கலாத்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். பவுலுடைய வார்த்தைகளே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அழித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர்
அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார். நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? விசுவாச கேள்வியினாலே. விசுவாசம் எப்படி வரும்? கேள்விப்படுறதுனால. யாருடைய வார்த்தையை கேள்விப்படுறதுனால வரும்? கிறிஸ்துவனுடைய வார்த்தையை. இப்ப லூக்கா 11 வாசம் எவ்வளவு அபாயம்! ஒரு பிசாசு இருந்த இடத்துல 7 பிசாசு வந்துருச்சுன்னா நான் எப்படி ஆயிடுவோம்? நான் ஆவியினால் நிரப்பப்படணுமே. பவுல் அந்த கலாத்திய சபைக்கு அப்படிதான் பாரப்பட்டு அவர்களை அபிஷேகத்தை நடத்தி சபையை கட்டியிருந்திருப்பார். ஆகையினால்தான் முட்டாள்களே அப்படின்னு 2 முறை திட்டி இருக்கிறார் 5 வசனங்கள். எப்ப ஆவியில ஆரம்பிச்ச நீங்க ஏன் இப்படி முட்டாள்களாய் மாம்சத்தில் முடிவடைந்து இருக்கிறீங்க? ஏன் இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு அலைகிறீங்க? ஏன் உங்களுடைய சுயநீதியிலே மேன்மை பாராட்டுகிறீர்கள்? முதல் தடவை கேட்டபோது விசுவாச கேள்வியினாலே ஆவியை பெற்றீர்கள் எழுதியிருக்கு. 2வது அப்படின்னா நம்ம அநேகம் பேர் ஆவியை பெறலன்னா இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு கலைந்து கேட்டுக்கு தாண்ட முன்ன அபிஷேகம் பெற்று செல்ல முடியும். அல்லேலூயா. நம்ம மத்தியிலே வரங்கள் இல்லை. ராஜன் சொன்னாரு, யாராவது ஒருத்தர் அற்புதம் செய்கிறவர்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பிரதர், நானும் சபையாட்டையும் நம்ம போய் பார்ப்போமேனு போனோம். அங்க போனா 7:30 மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் 9 மணிக்கு முடியும்னு சொன்னாங்க. ஆனா அந்த பிரசங்கி 11 மணி வரைக்கும் எடுத்தார். இதுதான் கர்த்தருடைய வேலை, அற்புதம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி. இடையில என்ன நடந்திருக்கும்? காசு பூரா காணிக்கப்பட்டு போயிருக்கும். முன்னாடி வந்து காணிக்க சேர்த்துருப்பாங்க. கடைசியில அற்புதங்கள். இது உங்களுடைய அனுபவமா இருக்கலாம். நானு என் 5 பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா 3 வயசு, 5 வயசு, 10 வயசு, 12 வயசுல இருக்கும்போதே எங்க ஊர்ல சுவிசேஷ கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா நான் கூட்டிட்டு போயிருக்கேன். அங்கேயும் அப்படித்தான் நடக்கும். பாட்டு பாடுவாங்க, ட்ரம் அடிப்பாங்க, ஆராதனைவாங்க, எல்லாம் நடக்கும். அப்புறம் பிரசங்கியார் வந்து ஜெபிச்சு அற்புதம் நடக்க போகுதுன்னு முன் வரிசையில நாங்க எல்லாரும் உட்கார்ந்துருப்போம். நான், என்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும். அப்புறம் 1க்கு 2 ரவுண்டு சுத்தி காணிக்கை எடுக்கப்படும். அப்புறம் கடைசியில அவ ஜெபிச்சு கூட்டம் முடிஞ்ச பிறகு ஜனங்கள் அந்த மைதானத்திற்கு வெளியே வரும்போது என் பையன் கேட்டான், எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. என்னப்பா அற்புதம் செய்வார் ஆண்டவர்னு சொன்னாங்க, அற்புதம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. எல்லாம் கிரச்சஸோட வந்தவங்கன்னா அதே கிரச்சஸ் மூடிக்கிட்டு தானே போறாங்க. யாருக்கும் சுகமான மாதிரி தெரியலையேப்பா. வீட்டுக்கு வாடா, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து படுக்க போட்டு அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு இப்படி எல்லாம் போதிச்சிருக்கேன். அதாவது சும்மா எனக்கு காது கேட்காதவங்களுக்கு அன்னைக்கு உடனே காது கேட்டிருக்கும். இடுப்பு வலி இருந்தவங்களுக்கு ஒருவேளை இடுப்பு வலி சுகமாயிருக்கும். அவங்க 10 பேர்கிட்ட மைக்கை நீக்கி சாட்சி சொல்லியிருப்பாங்க. ஆனால் கிரச்சில் வந்தவனை அப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமா? சில பிள்ளைகள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதற்காக சைக்கலாஜிக்கல் ட்ரிக்னு சொல்லுது. ஜென்ம சுபாவத்தால் பரிசுத்த ஆவியை பெறாத ஒருமுறை பிறந்த நீங்கள் அந்தி கிறிஸ்துவினால் இப்பொழுதும் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே கிரியை நடப்பிக்கிற பொல்லாத மனிதர்களால், பொருளாசைக்காரர்களால் நீங்கள்
ஏமாற்றப்படுவீர்கள். என்னையும் என் குடும்பத்தையும் யாரும் ஏமாற்ற முடியாது. சின்ன பிள்ளையிலிருந்து அவங்கள நான் வார்த்தையை சொல்லி போதிச்சிருந்தேன். என்னுடைய 5 பிள்ளைகளும் என் கூட இல்லைனாலும் அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்கு தான் உண்மையை செய்யணும். நானும் ஏமாறல, என் பிள்ளைகளையும் ஏமாற்றத்துக்கு அனுமதிக்கல. விழித்துக்கொள் சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படலான்னா ஜென்ம சுபாவமான ஒரு முறை பிறந்த மனுஷனா தான் இருப்பேன். என்னைய உலக மனிதர்கள் யாரும் ஏமாத்திடலாம். மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தா சைக்காட்ரிஸ்ட போய் மருந்து சாப்பிட்டு குணமா ஆகலாம். ஆனா சைக்காட்ரிஸ்ட் மாதிரி அவங்களோட வில்லங்கத்தனமா சில சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸை வச்சு 10 தடவை சொன்னதவே சொல்ல சொல்லி உங்களை நம்ப வச்சு நீங்க உங்களுடைய அந்த மன பிரேமையில ஆமா எனக்கு காது கேட்குது, எனக்கு வலி சுகமாயிடுச்சு, நான் சொன்னது போல மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்க வியாதி உங்கள்கிட்ட தான் இருக்கும். என்ன ஆச்சு நீங்க பார்த்தா எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டான், நீங்களும் ஏமாந்து வந்திருக்கிறீங்க. விழித்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டால்தான் அது 7 பிசாசா இருந்தாங்க, 70 பிசாசா இருந்தாங்க. வேதத்தில் எனக்கு படிச்சுன்னு தெரிகிற ஒரு ஸ்திரீ யார் அப்படின்னா, இயேசுவோடு இயேசுவை முதலாவது தரிசித்த ஸ்திரீ யார்? மகதலேனா மரியாள். அவர்கிட்ட எத்தனை பிசாசு இருந்துச்சு? 7 பிசாசு. அருமையான சகோதரனே, சகோதரியே, வல்லமையுள்ள ஆண்டவர் உன்னிடத்தில் 70 பிசாசு இருந்தாலும் உன்னை துரத்த பலம் உள்ளவராய் நம்ம மத்தியிலே இருக்கிறார், சபையில் இருக்கிறார். எழுந்து நின்று ஜெபி.